இட்ஸ் மை மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி அம்மனிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஹோம்மேடில் வந்து வீட் பீட்ஸாவும் அண்ட் ஹோம்மேடு வந்து பீட்ஸா சாஸும் தான் செஞ்சிருந்தேன். அவள் 2 நாளாக பீட்ஸா கேட்டுகிட்டே இருந்ததுனால இன்றைக்கி வீட்டிலே செஞ்சு கொடுத்தாச்சு. ஒரு கப்பு நிறையா வந்து கோதுமை மாவு எடுத்து அதை சளிச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 1/2 hour வந்து அதை அப்படியே ஊற வச்சுட்டேன். அடுத்து வந்து பீஸா சாஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாலாம் வந்து வீடியோ எடுக்கல. காலைல ஏன்னா எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 காஷ்மீர் மிளகாய், அதோடு சேர்த்து வந்து 4 நல்ல பழுத்த தக்காளி வந்து எக்ஸ் சைஸில் வந்து கோடு போட்டு அந்த தோல் பிரிஞ்சறதுக்கு வந்து போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து வந்து ஒரே ஒரு ஆனியன், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த ராகி பைட்ஸும் வந்து கடலை மிட்டாய் கொடுத்துருந்தேன். இந்த ராகி பைட்ஸ் கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவேன்னு ஒரே அடம் மேடம். அதனால் ஆரஞ்சஸ் கொடுத்துட்ட வழக்கம் போல். பீட்சா வந்து டைம் ஆனதுனால பெருசாலாம் வீடியோஸ் எடுக்கல. பட் உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கார்ன் பீஸா செஞ்சு அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி பாப்பாவுக்கு சாஸ் போட்டு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங்.